ஸோ வெல்கம் மாமே. காலையில் எழுந்ததுமே பல்லு விளக்குறதுக்கு முன்னாடியே என் கண்ணில் பட்ட ஒரே விஷயம்னா அது இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3க்கான நியூ ட்ரெய்லர் தான். ஏண்டா நெட்ஃப்ளிக்ஸ் உனக்கு இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷலான நாளா? இல்லைங்க, ஏன்னா காலையில் எழுந்ததுமே எக்கச்சக்கமான நெட்ஃப்ளிக்ஸ் அப்டேட்ஸ், இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5ஓட டேட் அனௌன்ஸ்மெண்ட், வெட்னஸ்டே சீரிஸ்க்கான சீசன் 2ஓட அந்த ஃபர்ஸ்ட் 6 மினிட்ஸ், இது கூடவே ஸ்குவிட் கேம் சீசன் 3ஓட இந்த அஃபிஷியல் ட்ரெய்லர்னு எக்கச்சக்கமான அப்டேட்ஸை அள்ளி கொட்டிட்டானுங்க. இது மட்டும் இல்லைங்க, இது கூடவே எக்கச்சக்கமான ஐட்டங்களை இந்த நெட்ஃப்ளிக்ஸ் தொடர்ந்து இறக்கினே இருக்கானுங்க. ரைட்டுங்க, அது இருக்கட்டும். இன்னைக்கான இந்த கண்டென்ட்ல ஸ்குவிட் கேமோட சீசன் 3 அஃபிஷியல் ட்ரெய்லர்ல நீங்க பார்த்தும் கவனிக்காத சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் மொத்தமா அந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். சீரியஸா இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3ல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான செம இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸை மொத்தமா இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். பேசுறதுக்கு செம இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி தூக்கிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எடுத்ததும் இந்த மாதிரி ஒரு புது டால் கேம்ல தான் இந்த ட்ரெய்லரே ஆரம்பிக்குது. என்ன ப்ரோ புது டால்னு சொல்ற? இந்த டாலை தான் நம்ம இதுக்கு முன்னாடியே ரெட் லைட் கிரீன் லைட் அந்த விளையாட்டிலே பார்த்துட்டோமே அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா இது சத்தியமா அந்த டால் கிடையாதுங்க. ஏன்னா போன சீசனோட போஸ்ட் கிரெடிட் சீன்லயே இப்படி ஒரு பொம்மையா காட்டியிருப்பானுங்க. ஆனா நான் கூட நீங்க கெஸ் பண்ண மாதிரி இந்த ரெட் லைட் கிரீன் லைட் அந்த கேம்ல பார்த்தா அதே டாலா இருக்கும் தான் நினைச்சேன். இது என்ன டால்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி இங்க நிக்கிறானுங்கல்ல, இவனுங்களை முதல்ல கவனிப்போம். சீசன் 2ல இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கடா அப்படின்ற மாதிரியான ஒரு இரிட்டேட்டிங் ஆளான இவன் கூடவே மிட்சுவும் இந்த ஒரு ஃப்ரேம்ல இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த நியூ டால் கேம் பிரசன்ட்ல தான் நடக்குது. நம்ம கீஹூனும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாட போறாரு. இதெல்லாம் யாரா உங்ககிட்ட கேட்டா இது என்ன விளையாட்டுன்னு சொல்றா? ஆர்வம் தாங்கலன்னு சொன்னீங்கன்னா சொல்றேன் இருங்க. சின்ன வயசுல இந்த ஸ்கிப்பிங் எல்லாம் ஆடி இருப்போம். அதுல நம்மளே ஸ்கிப்பிங் பண்ணி விளையாடுறத விட கயிறோட ஒரு முனைய ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு முனைய இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு அவனுங்களை ஸ்கிப்பிங் பண்ண சொல்லிட்டு நம்மளாம் அந்த கயிறுல குதிச்சு விளையாண்டுருப்போம். அதே மாதிரியான ஒரு கேம் தான் இந்த ஒரு நியூ டால் கேம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த ஸ்குவிட் கேம் பிளேயர்ஸுக்கு முன்னாடி ஒரு பொம்மை இருக்கும், பின்னாடி ஒரு பொம்மை இருக்கும். ரெண்டு பொம்மையோட கையிலையும் கயிறு இருக்கும். அந்த ரெண்டு பொம்மையும் ஒன்னா சேர்ந்து கயிறை படும் பயங்கர வேகத்துல சுத்த போகுது. நம்மளோட பிளேயர்ஸ் கரெக்டா குதிச்சாதான் உயிர் தப்ப முடியும். ஜஸ்ட்டுங்க லைட்டா தடுமாறினா கூட உயிர் போயிடும். இதுக்கு பேர் தான் உயிர் ஊசல் ஆடுறதோ. பட் கண்டிப்பா இந்த விளையாட்டுல தடுக்கி நிறைய பேர் கீழே விழுந்து இறந்து எலிமினேட் தான் ஆக போறானுங்க. இந்த ட்ரெயின் ட்ராக் மாதிரி இருக்க இந்த பிரிட்ஜை கவனிச்சிங்கன்னா கீழே ஏதோ பெரிய இடம் காலியா இருக்க மாதிரி தான் தெரியுது. ரோப் தடுக்கி கீழே விழுந்தானுங்கன்னா கண்டிப்பா அவனுங்க பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இங்க காட்ஸுக்கு வேலை இல்லை. அவ்வளோ ஹைட்ல இருந்து அவனுங்க கீழே விழுந்ததுமே அவனுங்களோட கதை ஒட்டு மொத்தமா முடிஞ்சிடும். இறந்து கிடக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டையும் நம்ம இந்த ட்ரெய்லர்ல பார்த்துருப்போம். அவனுங்க கிடக்கிற இந்த ஒரு ஃப்ளோரை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஃப்ளவர்ஸோட டிராயிங்ஸ் இருந்திருக்கும். நியூ டால் இருக்கிற அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் இந்த ஒரு இடம் இருக்கணும். மேலே இருக்கிற அந்த ஒரு ட்ரெயின் ட்ராக் மாதிரியான பிரிட்ஜும் எக்ஸாக்ட் சேமா மேட்ச் ஆகுது. இங்கிருந்தே நம்ம பிளேயர்ஸ்லாம் தங்குற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கீஹூன் எதுக்குடா என்ன உயிரோட விட்டீங்க, என்ன கொள்ளுங்கடா என்ன கொள்ளுங்கடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. சீசன் 2ல அந்த இடத்துல தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு நண்பனையும் ஏற்கனவே கூட தன்னோட இருந்தவனுங்கெல்லாம் இந்த ஒரு ஸ்குவிட் கேம்ல வந்து விளையாண்டு இறந்து போனதை ஏத்துக்காம தான் இந்த ஒரு ஸ்குவிட் கேம் நடக்காம தடுக்கிறதுக்காக நம்ம கீஹூன் இந்த இடத்துல வந்திருப்பாரு. அந்த மாதிரி தடுக்க நினைச்சு வந்து இப்ப தடுக்க முடியாம தன்னோட நண்பனையும் இழந்துட்டு ஏன்டா வாழ்றோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கணும். ஆனா ஃப்ரெண்ட் மேனுக்கு நம்ம கிஹூனை இந்த ஸ்குவிட் கேம்ல விளையாட வச்சு பாக்குறதுல அவ்வளோ ஒரு ஆனந்தம்னு நினைக்கிறேன். அதனாலதான் கிஹூனை திரும்பவுமே பிளேயர்ஸோட பிளேயர்ஸா கொண்டு வந்து போட்டுட்டான். இந்த ஷாட்ல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா காட்ஸோட வெப்பன்ஸ் எடுத்து தன்னை தானே குறி வச்சு சுட்டுக்க முயற்சி பண்றான். என்ன சுதந்திரமா சாக கூட விட மாட்டீங்களாடா, தயவு செஞ்சு என்ன கொண்டுருங்கடா அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நம்ம கீஹூன் அந்த இடத்துல இருக்கான். இருந்தாலும் பாவண்டா அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இங்க இருந்து இந்த சீசன்ல இவளை பார்த்தாலும் பல பேருக்கு டென்ஷனா இருக்கும். இவளை எப்படி சொல்றது, சூனியக்காரின்னு சொல்லாமா இல்ல மந்திரக்காரின்னு சொல்லாமா பைத்தியக்காரின்னு சொல்லாமா? எல்லா பேருமே இவளுக்கு செட் ஆகும், பைத்தியக்காரனே வச்சுப்போம். கண்டிப்பா இந்த மாதிரி என்னப்பா தம்பி, இந்த காட்ஸ் அடிச்சு அவனுக்கு துப்பாக்கியெல்லாம் பறிச்சு இந்த கேமை நடத்துறவனுங்களை பிடிச்சி இந்த கேமை நிப்பாட்டிடுவான்லாம் சொல்லிட்டு போனேன். இங்க என்னப்பா கையில விலங்கெல்லாம் போட்டு ஜாலியா உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி நம்ம கீஹூனை அந்த பைத்தியக்காரி கேலி பண்றான் தான் நான் நினைக்கிறேன். கீஹான் என்னடி விட்டா ரொம்ப பேசுற, ஏடி உன்னை இங்கேயே முடிச்சிட அப்படின்ற மாதிரி கழுத்து பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம தலைவனால முடியல. ஏன்னா கிஹூன் கையில விலங்கு போட்டு இந்த கேமை நடத்துற நம்ம ஃப்ரெண்ட் மேன் கட்டி வச்சிருக்கான். இவனை எப்படியே விட்டா சரிபட்டு வராது. ஒரு 1-2 எபிசோட்க்கு நம்ம கிஹூனை கட்டி போட்டு அவனை தவிர்த்து மற்ற பிளேயர்ஸை வச்சு சில கேம்ஸ் நடத்திருக்கலாம். அப்படிதான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோட உள் மனசு சொல்லுதுங்க. இந்த பிளேயர் 44 இந்த பைத்தியக்கார கிழவிய பார்த்தாலே கடுப்பாகுது. ட்ரெய்லர்ல நிறைய ஷாட்ல இவ தான் வர்றா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3ல இவளுக்கு அதிகமான ஸ்பேஸ் அதிகமான ஸ்கிரீன் டைம் கொடுக்கப்படலாம். இவ்வளோ ஏன் இந்த சீசன் 3ல இவளே நம்ம கீஹூனுக்கு வெள்ளியா வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இதுக்கப்புறம் ஒரு கேம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த கேம்ல அங்க இருக்க பிளேயர்ஸ் 2 அணிகளா பிரிக்கப்பட்டிருக்கணும்.
ரெட் கலர் ஒரு டீமாவும் ப்ளூ கலர் ஒரு டீமாவும் இங்கே பிரிக்கப்பட்டிருக்காங்க. இது இந்த மாதிரி அவங்க போட்டிருக்க ஜாக்கெட்டை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த கேமில் ரெட் டீம் பிளேயர்ஸ் ஹண்டர்ஸாக இருந்து ப்ளூ டீம் பிளேயர்ஸை ஹண்ட் பண்ண போகிறாங்க. இங்கே நம்ம ப்ளூ டீம் என்ன கஷ்டம்லாம் பட்டு ரெட் டீம் கிட்ட இருந்து தப்பிக்க போகிறாங்க அப்படின்றத இந்த ஸ்குவிட் கேமோட சீசன் 3 பார்த்தா தான் தெரியும். இந்த ப்ளூ டீம் உண்மையாகவே பாவங்க. ஏன்னா அந்த பைத்தியக்கார கிளவிக்கிட்ட தான் நிறைய பிளேயர்ஸ் மாட்டிருக்கானுங்க. ரைட்டுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது என்ன கேமாக இருக்கலாம் அப்படின்னா, இதில் இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு டோரில் கீ இருக்கணும். அந்த கீயை நம்ம ப்ளூ டீம் தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த கீயை நம்ம ப்ளூ டீம் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸிட்டையும் தேடி கண்டுபிடிச்சு கீ எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக எக்ஸிட்டில் போட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளில வர மாதிரி இருக்கணும். ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரெட் டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் அந்த கதவுக்கு முன்னாடியே நின்றுருக்கானுங்க. இந்த ப்ளூ டீம் பிளேயர்ஸ் கதவை திறந்துட்டு அந்த பக்கம் போகணும்னா இவனுங்களை தாண்டி தான் போகணும். எக்ஸிட்ல இருந்து ஒருத்தன் மட்டும்தான் வெளில வரணும். இங்கே கண்டிப்பாக ரெட் டீமில் இல்லைனா ப்ளூ டீமில் ஒருத்தன் செத்தே ஆகணும். சண்டை செஞ்சு பலம் இருக்கிறவன் ஜெயிப்பான். அவன் தான் சாவியை எடுத்துட்டு திறந்து எக்ஸிட்டுக்கும் வருவான். இந்த கேமில் சாவியை கண்டுபிடிக்கிறதும் அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா எக்கச்சக்கமான ட்ராப்ஸ் அந்த இடத்துல இருக்கு. ஆனால் இங்கே இந்த பைத்தியக்கார கிழவி தான் கடவுளே எனக்கு கீ இருக்க டோரை சொல்லுங்கன்னு கடவுளை வேண்டிட்டு இருக்கா. ஆனால் என்ன டோரை திறந்தாலும் அவளுக்கு கீ கிடைக்கிற மாதிரியே தெரில. இந்த ட்ரெய்லர்ல இருந்தே நம்ம கீஹான் ரெட் டீமில் தான் இருக்க போகிறான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம ரெட் டீம் பிளேயர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு வெப்பன் இருக்கணும். அதை வச்சு தான் ப்ளூ டீம் பிளேயர்ஸை கொல்ற மாதிரி இருக்கணும். ஆனால் சத்தியமாக ப்ளூ டீம் பிளேயர்ஸ் ரொம்ப பாவண்டா. சேம் அதே ஷாட்டில் நம்ம ஃப்ரண்ட் மேனோட ஃபுல் ஃபோக்கஸும் நம்ம கீஹுன் மேலே தான் இருக்குது. ப்ரீவியஸ் ட்ரெய்லர் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீஹுன் கையிலையும் இந்த யூடியூபர்னு ஒருத்தர் இருப்பான்ல அவன் கையிலையும் தானோஸோட ஃப்ரெண்டோட கையிலையும் மின்சுவோட கையிலையும் ரெட் பால் தான் இருக்குது. இவனுங்க எல்லாரும் இந்த ரெட் டீமில் தான் இருக்க போகிறானுங்க. இந்த ஷாட்டில் மின்சு பயந்து நடுங்கி போயிருக்கான். இவனை யாரா முதல்ல கொண்டு வந்து ரெட் டீமில் போட்டது? இவன் அதுக்கெலாம் சரிபட்டு வர மாட்டான்டா. ஏன்னா மின்சு ரொம்ப பயந்த சுபாவம் உடையவன், ஒரு கோலையும் கூட. அடுத்து இந்த மாதிரி பிளேயர் 120 என்ன மாதிரியான செய்க போன சீசனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர்ஸில் யோசிக்காமல் நம்ம அக்காவை ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அக்கா செஞ்ச சம்பவம் அந்த மாதிரி. அந்த வயசான அம்மா மட்டும் தடுக்கலையோ, அங்கே வந்த எல்லா கார்ட்ஸ் நிலத்திலையும் கரெக்டாக போட்டு வச்சுருப்பாங்க நம்ம அக்கா. ட்ரெய்லரில் நம்ம அக்கா போட்டிருக்க ப்ளூ ஜாக்கெட்டை வச்சு நம்ம அக்கா ப்ளூ டீம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே நம்ம அக்காவுக்கு முன்னாடி இருக்கிறது 226 அப்படின்ற ஜாக்கெட்டை போட்ட இந்த ஒரு பிளேயர். டே நீ அந்த ஓல்டு மேன் ஆள் தானே, இந்த கேம் நடக்கலாமா இல்லை வேணாமான்னு ஓட்டிங் எடுக்க போகிறப்பெல்லாம் இந்த ஓல்டு மேன் கூட சேர்ந்துக்கிட்டு கேம் நடந்தே ஆகணும், கேமை நிப்பாட்டாதீங்க அப்படின்ற மாதிரி ஓட் பண்ண வந்தானே நீ. இப்போ வசமாக சிக்கியிருக்காங்க. நம்ம அக்கா இவனை வச்சு செய்ய போகிறாங்க. இதுக்கு அடுத்த ஷாட்டே கவனிச்சிங்கன்னா நம்ம அக்கா கணத்தில் ரத்தக்கரை இருக்கும். இது அவங்களோட ரத்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம அக்கா மேலே யாருமே கை வைக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி பிளேயர் 226 இவனோட ரத்தமாக தான் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஷாட்டில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா ஒரு டோரை திறந்துட்டு வெளில வராங்க. இங்கே அவங்களோட முகத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்தக்கரை அது முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ காஞ்சிருக்கு. மேபி பிளேயர் 226 அவனை போட்டு தள்ளிட்டு இடையில ஒரு சேலஞ்சை முடிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். நம்ம அக்கா இங்கே டோரை திறந்ததுமே ஒரு பிரகாசமான லைட்டு அவங்க முகத்தில் அடிக்குது. இதுதான் அந்த எக்ஸிட்டாக இருக்கணும். வந்துட்டோமா, இனிமே உன் வாழ்க்கையில் பிரகாசமான ஒளி தான் அடிக்க போகுது அப்படின்றத குறிக்கிற மாதிரி கூட இந்த ஒரு ஷாட் இருக்கலாம். இங்கேருந்து இந்த ஷாட்டில் கவனிச்சிங்கன்னா நம்ம போலீஸ் ஆஃபீஸர் கையில் கண்ணோட ஒரு ரூம்குள்ளே வந்திருக்கான். இந்த இடத்த கவனித்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு விஐபியோட ரூம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவன் தாயா இன்வைட்டே பண்ணாமல் கரெக்டாக விஐபி ரூமுக்கு வந்துடுறான். இப்போ தாங்க எனக்கே ஞாபகம் வருது, ஒரு வழியாக பல வருஷத்துக்கு அப்புறம் தேடி பிடிச்சி இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டான் போல இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம பாட்டி அவங்களோட பையன் 2 பேரும் எதிர் டீமில் இருக்காங்க. பாட்டி இந்த மாதிரி ரெட் டீம், அவங்களோட பையன் இந்த மாதிரி ப்ளூ டீம். என்னோட கெஸ் என்னன்னா இந்த கேம் முடிகிறப்போ ஒன்று பாட்டி உயிரோட இருக்கணும், இல்லைனா இந்த பையன் உயிரோட இருக்கணும். ரெட்டா இல்லை ப்ளூவா, பாட்டியா இல்லை பையனா, யார் சாவா யார் ஜெயிப்பான்றது இந்த ஸ்குவிட் கேமோட சீசன் 3 வந்தால் தான் தெரியும். இதுக்கு அடுத்த சீனே நம்ம வயசான பாட்டி முடியெல்லாம் விரிச்சு போட்டு அந்த ஒரு லுக்கில் இருப்பாங்க. இது எதை குறிக்குதுன்னா போன சீசன்லேயே நம்ம பார்த்துருப்போம். அவங்க இந்த மாதிரி தன்னோட முடியை கட்டி வைக்கிறதுக்காக ஒரு ஹிடன் பிளேடை யூஸ் பண்ணுவாங்க. சீசன் 3 இந்த மாதிரி இவங்க ரெட் டீமில் இருக்கனால ப்ளூ டீம் ஆப்பனண்ட்டை கொல்றதுக்காக கூட அந்த கத்தியை யூஸ் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ ஏன் தன்னோட பையனை கூட தன்னோட கையால் அந்த கத்தியை வச்சு இவங்க கொண்டிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த ஸ்குவிட் கேமில் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா நம்ம பாட்டி ரொம்ப வயசானவங்க. பாட்டியோட அந்த ஆப்பனண்ட் அவங்க பெற்ற அந்த பையனா இல்லைனாலும் வேற பயங்கரமான ஆப்பனண்ட்டாக இருந்திருக்கலாம். பாட்டியால் பறந்தெல்லாம் சண்டை போட முடியாது. எடுத்தமா ஒரே சுருகுன்ற மாதிரி அவங்களோட ஹிடன் பிளேட் எடுத்து அவங்க ஆப்பனண்ட்டை ஒரே சுருகா சுருகி முடிச்சிருந்துருக்கணும். அதனால தான் இங்கே நம்ம பாட்டியோட தலைமுடி கலைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு ஷாட்டில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம கீஹூன் பயங்கர ஷாக் ஆகிட்டு அடே நீ என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த பிளேயர் பதட்டமே பயமே இல்லாமல் அசால்ட்டாக ரொம்பவே சிம்பிளாக இது விளையாட்டு தானே, அதை தான் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை பார்த்ததுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம கீஹூன் இவரும் அந்த பிளேயரும் ஒரு டீமாக இருந்திருக்கணும். அந்த பிளேயர் தான் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக மற்ற பிளேயர்கிட்ட நம்ம கீஹூனை காட்டி கொடுத்துட்டு இந்த விளையாட்டில் தப்பிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம்,
அதை தான் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்திருக்கலாம். அதே மாதிரி என்னோட கெஸ் மட்டும் இல்லாம நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இந்த குரல் கேட்கறதுக்கு மின்சு குரல் மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்குமே அப்படிதான் தோணுது. ஏன்னா மின்சு இந்த விளையாட்டை ஆரம்பிக்கும் போது பயந்து நினைக்கிட்டே தான் ஆரம்பிச்சிருந்திருப்பான். அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம், யாரை வேணா கொள்ளலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்ம கீஹோன் கூடவே மின்சூன் இவங்க 2 பேரும் சேம் ஒரே டீம்ல தான் இருக்காங்க. ஸோ அதனால இப்படி நடக்கிறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்கு. இந்த ட்ரெய்லரோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம கீஹோன் ஒரு ஆடம்பரமான சூட்டை போட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு இருந்திருப்பான். ஸ்குவிட் கேம் சீசன் 1 நம்ம பார்த்துருப்போம். ஒன்லி ஃபைனலுக்கு செலக்ட் ஆன பிளேயர்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி கோட் சூட்டை போட்டுக்கிட்டு டின்னர்ஸுக்கு போய் சாப்பிட்டுட்டு டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் கேமுக்கு போவாங்க. இதுலேருந்தே நமக்கு தெரியுது இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3ல ஃபைனலுக்கு செலக்ட் ஆன பிளேயர்ஸ்ல நம்ம தலைவன் கீஹோனும் இருக்கான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிய வருது. நம்ம கீஹோன் இந்த மாதிரி ஃபைனலுக்கு கோட் சூட்டோட வந்திருக்கான்னா கீஹோனுக்கு எதிரியா யார் யாரெல்லாம் ஃபைனலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? என்னோட கேஸ் என்னன்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட் மேன் இருக்கான்ல, அவன் தான் இந்த மாதிரி கீஹோன் கூட சீசன் 3ல ஃபைனல்ல ஒரு கேம் ஆடணும். மேபி அந்த கேம் எப்படி இருக்கலாம்னா, ஃப்ரெண்ட் மேன் கீஹோன் கிட்ட நீ என்னை கொண்டுட்டேன்னா நான் இந்த கேமே ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள டீல் போட்டு அவங்க 2 பேத்துக்கும் நடக்கிற சண்டே இந்த ஒரு ஃபைனல் கேமா இருக்கலாம். இது வெறும் என்னோட கெஸ் தான். ஏன்னா சீசன் 2ல நம்ம ஃப்ரெண்ட் மேனுக்கும் நம்ம கீஹோனுக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் நடந்திருக்காது. மேபி இந்த சீசனோட ஃபைனல் கேமே இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஒரு ஃபைட்டா இருந்து நம்ம ஃப்ரெண்ட் மேனை தோக்கடிச்சு அவனோட மாஸ்கை நம்ம கீஹோன் எடுத்து பார்த்துட்டு, அட பாவி சண்டாளா நீயாடா இதெல்லாம் பண்றது, நீயாடா இந்த கேமை நடத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்ல இந்த ஒரு ஷாட்ல நம்ம ஃப்ரெண்ட் மேன் கீஹோனை பார்த்து உனக்கு இன்னுமா இங்க இருக்க மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் மேன் கீஹோன் கிட்ட கேட்கறான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இது ஒரு பயங்கரமான சம்பவம் அங்க இருக்கிற பிளேயர்ஸ் மூலமா நம்ம கீஹோனுக்கு நடந்திருக்கணும். அதை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் மேன் இன்னுமாடா இவனுங்களை நம்பிட்டு இருக்க, இன்னுமா இவனுங்க மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு, இவனுங்களை காப்பாத்துறதுக்காகவா நீ இவ்வளோ போராடின, இப்போ நீ பட்ட கஷ்டத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு அப்படின்றத மீன் பண்ற மாதிரி தான் எங்க நம்ம ஃப்ரெண்ட் மேன் கீஹோன் கிட்ட கேட்கறான். ஏன்னா ஃப்ரெண்ட் மேனோட நோக்கமே என்னன்னா, இங்க இருக்கிறவனுங்கெல்லாம் கொஞ்சம் கூட பாவம் இல்லை அப்படின்றத நம்ம கீஹோனுக்கு புரிய வைக்கிறது மட்டும்தான். இதுல இருந்து என்னோட கேஸ் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்ட் மேன் இந்த ஒரு கேள்வியை கீஹோன் கிட்ட கேட்டிருக்கணும். சோழதாமாமே இந்த ஒரு வீடியோ. இதுல இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3ல நீங்க நோட் பண்ணாத கவனிக்காத சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் மொத்தமா பேசியிருப்பேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய மார்வல் கண்டென்ட்ஸும் இந்த ஒரு சேனல்ல இருக்கு. ஸோ டைம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு செம்மையான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டா மாமே.